மகாபாரதத்துல அர்ஜுனன்ல இருந்து கடவுளான கிருஷ்ணர் வரைக்குமே பாண்டவர்கள்ல மூத்தவரான யுதிஷ்டனை அரண்மனையில உட்கார வைக்கணும்னு தான் அத்தனை போராட்டங்கள் பண்றாங்க. அந்த அளவுக்கு யுதிஷ்டர் சிறப்பானவரா? வாங்க பார்க்கலாம். பாண்டவர்கள் ஐவருமே ராஜ்யத்தை இழந்து காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது. அப்ப ஐவருமே குளத்தை தேடி வெவ்வேறு திசையில போய் தேடுறாங்க. அப்ப முதல்ல நகுலன் ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிடறான். தண்ணீர் பருகும்போது அப்ப இந்த குளத்துக்கே ராஜாவான யக்ஷ மகாராஜா, இந்த குளத்துல தண்ணீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நகுலன் அந்த தண்ணீர் குடிக்கிறான். உடனே இறந்தும் போயிடுறான். இதே தவறுதான் அடுத்தடுத்து வர சகாதேவன், பீமன், அர்ஜுன் 3 பேருமே செஞ்சு அவங்களும் இறந்து போயிடறாங்க. கடைசியா யுதிஷ்டன் வராரு. யுதிஷ்டர் வந்ததும் தண்ணீர் பருகும் போது அதே கேள்விதான் யக்ஷன் கேட்கிறாங்க. ஆனா யுதிஷ்டனும் தண்ணீர் பருகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. யக்ஷனும் இப்ப மகிழ்ந்து போய் நடந்ததை சொல்றாரு. நீ வரதுக்கு முன்னாடி உன்னோட தம்பிகள் 4 பேரும் வந்தாங்க, அவங்க தவறு செஞ்சதுனால அவங்க இறந்துட்டாங்க. ஆனா உனக்காக நான் ஒரு வரம் தரேன். உன் தம்பிகளுக்கு ஒருவருக்கு நான் மீண்டும் உயிர் தரேன். எந்த தம்பி உனக்கு வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வில்வித்தையிலேயே சிறந்தவனான அர்ஜுனன் எடுத்துக்கோ, உனக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப யுதிஷ்டரும், எனக்கு 2 தாய், முதல் தாயோட 3 பிள்ளைகள்ல ஒருத்தன் நான் இருக்கேன், 2வது தாய்க்கும் ஏதோ ஒரு பிள்ளையாச்சும் உயிரோட இருக்கணும், நகுலனை உயிர் பிழைக்க வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் யக்ஷனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த துயரமான நிலையிலும் கூட தர்ம வழி மீறாம நடக்கிறியே, உன்னோட 4 சகோதரர்களையும் நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமும் தராரு. இது மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பை.